இருக்காரு 3 மணி நேரம் படம் எப்படி இருந்துச்சு? 3 மணி நேரம் ஒன்றுமே கிடையாது சார், வேஸ்ட், டைம் வேஸ்ட், அவ்வளோதான். எப்படி எப்படி எடுத்துட்டு போறாங்க? ஒன்றுமே கதையாக இருந்தால் தானே எடுத்துன்னு போகிறதுக்கு. அதுதான் அண்டை காஞ்சின்னு வர வேண்டியது தான். விஷால் அவரு ஆக்டிங் ஒன்றுமே இல்லை சார், ஒன்றுமே கிடையாது. தளபதியோட பிளேஸை வந்து ரிப்ளேஸ் பண்றாரு புரட்சி தளபதி. மகுடம் ஃபர்ஸ்ட் படமே மகுடம் அப்படின்னும் போது ஏதாவது சைலண்ட் மெசேஜா படம் அந்த அளவுக்கு? ஒரு மெசேஜும் இல்லை. மகுடம்னு நான் வச்ச அந்த டைட்டிலுக்கே நான் யோசிக்கிறேன், ஏன் இந்த படத்துக்கு மகுடம்னு வச்சு அந்த கிரீடம் வேற டைட்டில் வைக்கிறாங்க? என்னதான் யா நீங்கள் சொல்ல வரீங்க? யார் இங்கே வந்து மகுடத்தை சூட போகிறா? யார் இங்கே மகுடத்தோட வரா? அப்படி ப்ரோ பேசிக்காக ஒரு மெசேஜ் இருக்கணும் ப்ரோ படத்தில். நீங்கள்லாம் ப்ரெஷ் ஷோ போனீங்கன்னா அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு புரியல, நீங்கள் சொன்னது வேணால் நான் எடுத்துக்கிறேன். இந்த படத்தில் யாருமே இல்லை, அதனால எலிவேட் ஆகலை. விஷால் சரி, நான் என்ன அதான் ப்ரோ, அவர் விஸ்வநாதன் சென்ஸ் அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 சீட் தான் இருந்தது, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 ரோல இருந்தது. சரி ஓகே, விஷால் படம் போகிறது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். இந்த படம் இங்கே போய் பார்க்கறதுக்கு நான் நல்ல சீட்டோட உட்காந்து இந்த படம் போகலான்னு, அது எவ்வளோ பெரிய ரிக்ரெட்டாக இருக்கும்னு இன்றைக்கி தான் ப்ரோ பார்த்தேன். ஒரு பெரிய ஹீரோவோட படமே 3 ஹவர் அப்படின்னா நம்ம திணறுவோம், ஆடியன்ஸாக உட்காந்து கொஞ்சம் ஒரு சஃபரிங் இருக்கும். பட் இவரோட படம் 3 ஹவர், 3 ஹவரில் ஒரு மெசேஜ் இருந்தால் பரவாயில்ல. ஒரு புரட்சி தளபதி ஓகேவா, பெரிய ஹீரோ. நீங்கள் உங்களுக்கு அதான் புரட்சி தளபதி பெரிய ஹீரோனா அது உங்களுக்கு. எனக்கு வந்து அவர் நல்ல ஹீரோ, நான் ரொம்ப ஹையாலாம் ரேட் பண்ண மாட்டேன், நல்ல ஹீரோ. அதான் அவர் எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, இப்போ இந்த படத்தை பண்ணோன்றது என்ன நம்பிக்கை, என்ன ஸ்டோரி என்னவோ விடுங்க ப்ரோ. ஒரு இதுவும் புரியல ப்ரோ எனக்கு. மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் ஏதோ பயங்கரமான ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டு வந்தா சொல்கிறாங்க அந்த தாத்தா கேரக்டர் மாதிரி பண்ணுற. அங்கே மேக்கப்பும் ஒன்றும் இல்லை, அந்த க்ளோஸ்அப்பில் போகிறாங்க, அதுவும் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. கிரிஞ்சு சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா படம் ஓகே. 3 மணி நேரம்லாம் உட்கார முடியாது ப்ரோ, ஆளை விடுங்க எப்போதும். ஓகே தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணோம். பட் 2.5 இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3 மணி நேரம் கொஞ்சம் லேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் படம்னால அவர் அடுத்தடுத்த படம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பார் விஷால் சார். இல்லை நல்லா எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஈரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே மியூசிக்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாகவே கதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ். இப்போ பைக்கு ஆக்சுவலி ஒரு 5 years முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும், இப்போ கொஞ்சம் அது வந்து தடுத்துட்டாங்க, கொஞ்சம் லேட்டு தான் படம். அதெல்லாம் ரிவெஞ்ச் ஸ்டோரி எல்லாமே ஓகே தான் உங்களுக்கு. மற்றபடி அந்த ஃபைட் சீனு கொஞ்சம் லேக் ஆகுது, அது கொஞ்சம் அவர் மேற்கொண்டு. அவர் ஃபர்ஸ்ட் தடவை டேரக்டராக எடுத்தார்ல, அதனால அவர் எப்படி எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு படம், வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கேஜிங்காக இருந்துச்சு. வச்சிருக்காரு. ஒரு ஆக்டர் வந்து எப்பயுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், இந்த தடவை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பார்த்தோம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அஞ்சலி மேம் கூட அங்கே டான்ஸ் ஆனாங்க, அது பிடிச்சிருந்தது. லவ் சீன் பிடிச்சிருந்தது. அப்படிலாம் தெரியல எனக்கு, நாங்கள் என்ஜாய் பண்ணோம். பார்க்காம வந்தால் நல்லா ஒர்த்தாக பண்ணியிருக்கிறாங்க படம். பார்த்தீங்களா, விஷால் சார் வந்து டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் பெரிய விஷயம். இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன விஷயம்லாம் பார்த்தீங்களா காட்டி கொடுக்கும். அந்த ஃபைட் சீன்லாம் எல்லாமே காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். இவர் பார்த்தீங்களா நல்லா கச்சிதமாக எல்லாம் தெளிவாக பண்ணி எடுத்துருக்கிறார் படம். நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஓகே தான். நல்லா ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. பிஜிஎம் எல்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்கிறாரு ஜிவி பிரகாஷ் சார். அவங்க தான் நான் அஞ்சலி மேடம் இருக்கிறாங்க பார்த்தீங்க, அவங்களாம் வந்து கால் ஷீட் இல்லாமல் இவ்வளோ நாள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு நடிப்பு, சரியான நடிப்பு. அவங்க நடிப்பு தான் பெஸ்ட்டாக இருந்தது எனக்கு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, வேறு லெவல் பண்ணிக்கிறாங்க. பிஜிஎம் எல்லாமே ஓகே தான் படம். ஆனால் ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு டைரக்டர் எடுத்தாலே ஒரு சீனை வந்து சொதப்பலாக எடுப்பாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்களா டைரக்ஷன் பண்ணி நடிக்கிறாரு. ஆனால் ஒரு சின்ன விஷயம் கூட கொஞ்சம் தெரியாத மாதிரி பண்ணிட்டாரு, நல்லா பண்ணி. 3 hour படம் அதெல்லாம் நான் எதுவும் யோசிக்கலாம். அவரோட முயற்சின்னா டைரக்ஷன் பண்ணி நடிச்சுக்கிறாரு. அதில் இந்த படத்தில் என்னென்ன லேகாக இருக்குது அது அடுத்த படத்தில் சரி பண்ணிடுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது, அந்த அவங்க பையன் கதை வந்து ஸ்டோரி போகும், அது கொஞ்சம் லேகாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்களா அவங்க கிராண்ட் ஃபாதர் வருவார், அந்த கதைலாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. படம் நல்லா தானே இருந்தது, நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் காமெடியாகவும் இருக்குது, அப்பா கேரக்டர் நல்லா இருக்குதுண்ணா, நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். அதிகமாக இருந்தாலும் ஆனால் அந்தளவுக்கு போர்லாம் அடிக்கலைண்ணா, நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து காமெடியாகவும் இருக்குது, சிரிப்பாகவும் இருந்துச்சு, சிரிச்சுன்னு இருந்தோம், நல்லா தானே இருந்தது. அப்பா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காருண்ணா, எதுவும் குறை சொல்ல முடியாது. யார் வேணாலும் எந்த குறை வேணாலும் சொல்லிட்டு போல, எங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா படம், நாங்கள் பார்த்துட்டோம், நல்லா இருக்கு.
அரசியல்லாம் எதுவுமே வரலண்ணா. அது என்னன்னா இப்போ வந்து ஒரு பார்ட்ஸ் இப்போ நம்ம பைக்குக்காக பண்ணுற பார்ட்ஸ் வந்து அது வந்து கவர்மெண்ட்டில் வந்து இப்போ பொய்யான பார்ட்ஸ் போட்டு நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகுதுல்ல, அதை வந்து அந்த படத்தில் வந்து அதை வந்து கப்பல் மூலிமா எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வந்து அவர் தடுக்கிறாரு. இதை வந்து யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் எத்தனை மக்களுங்க உயிருங்க போகுது, இதை வந்து நம்ம போக விட்டோம்னா அப்போ தமிழ்நாட்டில் மக்களுங்க உயிர் நிறைய போகும், இதை வந்து நம்ம தடை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தில் அதுதான் நான் தடை பண்ணுறாங்க. படம் நல்லா இருக்கு, நான் பார்க்கலாண்ணா. ஹீரோ ஓகே தானே, அவர் எல்லா படமும் நடிச்சிருக்காருல, எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஹீரோவும் ஓகே தான், நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். டேரக்டராகவும் நல்லா தான் இருக்குது படம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்பா லிங்கா கேரக்டர் செம்மையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லிடுவாங்க, லிங்கா கேரக்டர் நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குது.